Hello students. So இப்போ நம்ம யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்க்கு சில questions சால்வ் பண்ணலாம். இந்த question எல்லாமே உங்களுக்கு நான் டெலில சென்ட் பண்ணல அந்த question. Okay? See. In the expression for torque tau equal to A into L plus B into I by omega, L represent angular momentum, I is moment of inertia and omega is angular velocity. The dimension of A into B are. ஸோ டார்க்கோட எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க ஏ இன்ட்டு எல் ப்ளஸ் பி இன்ட்டு ஐ பை ஒமேகா அப்படின்னு சொல்லிட்டு எல் வந்து ஆங்குலார் மொமெண்டம் ஓகே எல் வந்து ஆங்குலார் மொமெண்டம் ஐ வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அண்ட் ஒமேகா இஸ் ஆங்குலார் வெலாசிட்டி. ஸோ இப்போ டைமென்ஷன் ஒவ்வொன்றுக்கும் நம்ம எழுத போகிறோம், எல்லா குவான்டிட்டிக்கும் டைமென்ஷன் எழுத போகிறோம். டார்க்கோட டைமென்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். ஓகேவா, ஃபோர்ஸோட டைமென்ஷன் என்னது ml t power minus 2 into distance வந்து L. அப்போ ml square t power minus 2 இது வந்து டார்க்கோட டைமென்ஷன். அடுத்தது ஆங்குலர் மொமெண்டம் ஃபார்முலா என்னது mvr. m வந்து மாஸ் m, v வந்து வெலாசிட்டி, l t power minus 1, ரேடியஸ்க்கு l. அப்போ ml square t power minus 1. அடுத்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து ml square, ஒமேகா வந்து t power minus 1. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க, a into b ஓட டைமென்ஷன் கேட்டிருக்காங்க. என்ன பண்ணணும்னா இந்த எக்ஸ்பிரஷன் இருக்குல்ல இதை நீங்கள் ஈக்குவேட் பண்ணணும், இதையும் ஈக்குவேட் பண்ணணும் அண்ட் இதையும் ஈக்குவேட் பண்ணணும். ஸோ முதல்ல டார்க் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு எல். சரியா, டார்க்கோட டைமென்ஷன் என்னது ml ஸ்கொயர் டி பவர் மைனஸ் 2. ஏ வந்து தெரியாது, நம்ம கண்டுபிடிக்கணும், இன்ட்டு எல். எல்லோட டைமென்ஷன் என்னது இங்கே எழுதிடலாம், வெயிட். a into எல்லோட டைமென்ஷன் என்னது ml ஸ்கொயர் t பவர் மைனஸ் 1, l ஸ்கொயர் t பவர் மைனஸ் 2. இப்போ இந்த இடத்துல m கேன்சல் ஆயிரும், l ஸ்கொயர் n ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். இப்போ t பவர் மைனஸ் 2 டிவைட் பை t பவர் மைனஸ் 1 ஈக்குவல் டு a. அப்போது a ஈக்குவல் டு t பவர் மைனஸ் 1. சரியா, ஓகே, ஏவோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து b கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி டார்க் ஈக்குவல் டு b இன்ட்டு ஐ பை ஒமேகா. டார்க் என்னது ml ஸ்கொயர் டி பவர் மைனஸ் 2 ஈக்குவல் டு ஐ வந்து b இன்ட்டு ஐ வந்து ml ஸ்கொயர் டிவைடட் பை டி பவர் மைனஸ் 1. இப்போ அதே மாதிரி ml ஸ்கொயர் எல் ஸ்கொயர், இந்த டி இந்த சைட் போச்சுன்னா b இஸ் ஈக்குவல் டு டி பவர் மைனஸ் 3. இப்போ நம்மளுக்கு ஏவோட வேல்யூவும் கிடச்சிருச்சு டி பவர் மைனஸ் 1, பியோட வேல்யூ கிடச்சிருச்சு டி பவர் மைனஸ் 3. அப்போ a இன்ட்டு b என்னது t power minus 1 into t power minus 3 equal to t power minus 4. m வந்து 0, l வந்து 0, t வந்து minus 4. Option A. சரியா? Okay, இப்போ second question பாருங்க. In a vernier caliper, n division of vernier scale coincide with n minus 1 division of main scale in which one division represents 1 mm. The least count of the instrument in centimeters should be. ஸோ ஒரு வெர்னியர் கேலிப்பர் இருக்குது, அதில் n டிவிஷன் ஆஃப் வெர்னியர் கேலிப்பர் வந்து n-1 டிவிஷன் ஆஃப் மெயின் ஸ்கேல் டிவிஷன் கூட கோயின்சைட் ஆகுது. சரியா, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்கேலில் 1 டிவிஷன் அப்படிங்கிறது 1 mm அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது மெயின் ஸ்கேல் 1 டிவிஷன் ஈக்குவல் டு 1 mm. இப்போ எனக்கு வந்துட்டு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி 1 VSD கண்டுபிடிக்க முடியுமா? 1 VSD வேணும்னா இந்த எண்ணை இந்த சைட் கொண்டு போனால் எனக்கு 1 VSD கண்டுபிடிச்சிடலாம்ல. அப்போது 1 VSD ஈக்குவல் டு n-1 டிவைட் பை n MSD. இப்போ அடுத்தது MSDயோட வேல்யூ என்னது 1 mm. அப்போது mm அப்படின்னு எழுதிடலாமா? 1 VSD ஈக்குவல் டு n-1 பை n mm. அடுத்து நம்ம லீஸ்ட் கவுண்ட் கண்டுபிடிக்கணும். லீஸ்ட் கவுண்ட் ஃபார்முலா என்ன நம்மளுக்கு தெரியும், லீஸ்ட் கவுண்ட் ஈக்குவல் டு 1 MSD மைனஸ் 1 VSD. இப்போ இந்த இடத்துல MSD அண்ட் VSDயோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். MSD வந்து 1 mm நம்மளுக்கு தெரியும், மைனஸ் 1 VSD என்ன கண்டுபிடிச்சோம் n-1 பை n mm. இப்போ மறுபடியும் இதை சால்வ் பண்ணும்போது தெரியுதா உங்களுக்கு, இது இந்த சைட் கொண்டு போனோன்னா n மைனஸ் n, இதை நான் இங்கே எழுதிட்டேன், சாரி வெயிட், n மைனஸ் n மைனஸ் 1 டிவைடட் பை n mm. இப்போ இந்த இடத்துல இந்த ரெண்டும் கேன்சல் ஆயிரும், இந்த மைனஸ் உள்ளே போச்சு அப்படின்னா இது ப்ளஸ் ஆயிரும்ல, அப்போது 1 பை n mm அப்படின்னு கிடைக்கும். சரியா, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லீஸ்ட் கவுண்ட் வந்து எம்எம்மில் இருக்குது, குவெஸ்டனில் சென்டிமீட்டரில் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், 1 பை n இன்ட்டு 10, கீழே 10ஆல் டிவைட் பண்ணோன்னா சென்டிமீட்டரில் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். அப்போ ஆப்ஷன் சி 1 பை 10 சென்டிமீட்டர். ஓகே ஓகே, அடுத்தது தேர்ட் கொஷின் பாருங்கள். The least count of a stopwatch is 1 by 5 seconds.
The time of 20 oscillation of a pendulum is measured to be 25 seconds. The minimum percentage error in the measurement of time period will be. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, டைம் பீரியடோட மினிமம் பர்சன்டேஜ் எரர் கேட்டிருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க, லீஸ்ட் கவுண்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் மெஷர்ட் வேல்யூ கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி லீஸ்ட் கவுண்ட் மெஷர்ட் வேல்யூ கொடுத்து பர்சன்டேஜ் எரர் கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் உடனே பர்சன்டேஜ் எரர் ஃபார்முலா யூஸ் பண்ணாதீங்க. நான் ஒரு ஃபார்முலா சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. when least count and measured value are given, then percentage error will be least count divided by measured value into 100. ஓகே, இந்த ஃபார்முலா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய கொஷின் சால்வ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்போ எல்லாம் உங்களுக்கு மெஷர்ட் வேல்யூ கொடுத்துட்டு லீஸ்ட் கவுண்ட் கொடுக்குறாங்க, இந்த ரெண்டையும் கொடுத்துட்டு உங்களுக்கு பர்சன்டேஜ் எரர் கேட்குறாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள், டேரெக்டாக சால்வ் ஆயிரும். சி லீஸ்ட் கவுண்ட் என்னது 1/5 டிவைட் பை மெஷர்ட் வேல்யூ என்னது 25 செகண்ட்ஸ் இன்டூ 100. இப்போ இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா 0.8 வரும். திஸ் இஸ் தி ஆன்சர். இதில் இந்த கொஷினை நீங்கள் கூகுள்லையோ இல்லை யூடியூப்லேயோ சர்ச் பண்ணுங்கள், நிறைய ஸ்டெப் வரும். அப்படிலாம் சால்வ் பண்ணக்கூடாது. சால்வ் பண்ணிங்கன்னா மற்ற கொஷின் சால்வ் பண்ண முடியாது. இந்த மாதிரி கொஷின் கேட்குறப்போ ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்வ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சால்வ் பண்ண முடியாது. இந்த மாதிரி சில ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கணும். சரியாப்பா? ஓகே, அடுத்த கொஷின். ஓகே, smallest division on the main scale of given vernier calipers is 0.5 mm. Vernier scale has 25 divisions and these coincide with 24 main scale divisions. The least count of vernier caliper is. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு வெர்னியர் கேலிப்பரில் இருக்கிற மெயின் ஸ்கேலோட ஸ்மாலஸ்ட் டிவிஷன் 0.5 mm. இப்போது MSD ஈக்குவல் டு 0.5 mm. ஓகே, வெர்னியர் ஸ்கேலோட 25 டிவிஷன் மெயின் ஸ்கேலோட 24 டிவிஷன் கூட என்ன ஆகுது, கோயின்சைட் ஆகுது. லீஸ்ட் கவுண்ட் கேட்டிருக்காங்க. லீஸ்ட் கவுண்ட் ஃபார்முலா என்னது, நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். 1 MSD minus 1 VSD. ரைட், இப்போ நம்ம MSD and VSD 1 MSD 1 VSD ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். சி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 25 VSD coincide with 24 MSD. அப்போ எனக்கு 1 VSD வேணும்னா 1 VSD equal to 24 divided by 25 into MSD ஓட வேல்யூ என்னது 0.5 mm. இப்போ நீங்கள் இதை சால்வ் பண்ணிங்கன்னா 0.48 கிடைக்கும். அதான் 1 VSD ஓட வேல்யூ. அண்ட் அதே மாதிரி 1 MSDக்கு நம்மக்கிட்ட வேல்யூ இருக்குது 0.5 mm. டைரெக்டாக இதில் அப்ளை பண்ணிடலாம். 1 MSD என்னது 0.5 mm மைனஸ் 1 VSD என்னது 0.48 மைனஸ் பண்ணோன்னா 0.02 mm வரும். பட் இது கிடையாது ஆன்சர். இந்த இடத்துல பாருங்கள் சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த மில்லிமீட்டர்லேருந்து சென்டிமீட்டருக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணணும். என்ன பண்ணணும், ஜஸ்ட் 10ஆல் டிவைட் பண்ணோன்னா 0.002 சென்டிமீட்டர். 0.002 சென்டிமீட்டர், ஆப்ஷன் பி. சரியாப்பா? ஓகே, அடுத்து 5th கொஸ்டின். Astronomical unit is the average distance between the earth and sun. Approximately 1.5 into 10 to the power 8 kilometer. The speed of light is about 3 into 10 to the power 8 meter per second. The speed of light in astronomical unit per minute is. இது வந்து யூனிட் கன்வர்ஷன் கொஸ்டின். என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏயுவோட வேல்யூ வந்து 1.5 into 10 to the power 8 kilometer. ஸ்பீட் ஆஃப் லைட் வந்து 3 into 10 to the power 8 meter per second. இந்த ஸ்பீட் ஆஃப் லைட்டை ஏயுக்கு கன்வெர்ட் பண்ணணும் பெர் மினிட்க்கு. சரியா? பெர் மினிட்க்கு ஏயுக்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும். எப்படி பண்ணலாம், ஃபஸ்ட்டு ஏயுவோட வேல்யூ என்னது 1.5 into 10 to the power 8 kilometer. ஸ்பீட் ஆஃப் லைட் வந்து 3 into 10 to the power 8 meter per second. முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த மீட்டரை கிலோமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் பண்ணால் தானே நம்ம மாற்ற முடியும். ஓகே, அப்போது 3 into 10 to the power 8 மீட்டரை கிலோமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணால் என்ன பண்ணணும், ஜஸ்ட் டிவைட் பை 1000. ஓகே, பண்ணோன்னா 3 into 10 to the power 5 kilometer per second அப்படின்னு கிடைக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செகண்டில் இருக்குது. இதே நம்ம என்ன பண்ணணும், மினிட்க்கு கன்வெர்ட் பண்ணணும். அப்போது 3 into 10 to the power 5 kilometer per second into 60 second per minute.
மினிட்க்கு கன்வெர்ட் பண்ணால் 60 செகண்டால் மல்டிப்ளை பண்ணலாமா? அப்போ என்ன வரும்? 18 into 10 to the power 6 கிலோமீட்டர் பெர் மினிட். இதை நம்ம எப்படி எழுதலாம்ல? 1.8 into 10 to the power 7 கிலோமீட்டர் பெர் மினிட். ஓகே, இப்போ நம்ம ஸ்பீட் ஆஃப் லைட்டை கிலோமீட்டர் பெர் மினிட்க்கு கன்வெர்ட் பண்ணியாச்சு. இப்போ டேரெக்டாக ஏயுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணிடலாம். என்ன பண்ணணும்? 1.8 into 10 to the power 7 கிலோமீட்டர் பெர் மினிட் டிவைடட் பை ஏயோட வேல்யூ என்னது? 1.5 into 10 to the power 8 கிலோமீட்டர். அப்போது இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா 0.12 AU பெர் மினிட் அப்படின்னு கிடைக்கும். சரியா? ஆப்ஷன் பி. சரியாப்பா? ஓகே, அடுத்த கொஷின் பாருங்கள். E square by mu naught has the dimension of, where E is electric field and mu is permeability of free space. ஸோ இந்த E square by mu naught ஓட டைமென்ஷன் என்னன்னு கேட்குறாங்க. E வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட், mu naught வந்து permeability of free space. இப்போது இந்த இடத்துல நான் வந்து ஆன்சர் எழுதி வச்சுட்டேன். ஏன்னா இவ்வளோத்தையும் எழுதி சொல்லி கொடுத்தனா ரொம்ப டைம் ஆயிரும். ஸோ அதனால் ஆன்சர் எழுதி வச்சுட்டேன். ஓகே, எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும், F/Q. ஃபோர்ஸ் வந்து இது ஃபோர்ஸ், இது சார்ஜ். ஓகே, M(L)(1) T(-2) ஃபோர்ஸோட டைமென்ஷனல் ஃபார்முலா. Q வந்து Qோட ஃபார்முலா வந்து IT. I வந்து கரண்ட், T வந்து டைம். இது நம்மளுக்கு தெரியும். ஓகே, இதை சால்வ் பண்ணோன்னா ML(T)(-3) A(-1) அப்படின்னு சொல்லிட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைமென்ஷனல் ஃபார்முலா நம்மளுக்கு கிடைச்சிரும். இங்கே எழுதியிருக்கிற இவ்வளோத்தையும் நீங்கள் எக்ஸாமில் எழுதி சால்வ் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் உங்களால் எவ்வளோ ஞாபகம் வச்சுக்க முடியுமோ ஞாபகம் வச்சுக்கோங்க. மனப்பாடம் பண்ணாதீங்க, பட் நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணுங்கள். தானாகவே உங்களுக்கு வந்து அந்த ஞாபகத்தில் இருக்கும். சரியா? ஓகே, இப்போ அடுத்தது மியூ நாட். மியூ நாட்டோட டைமென்ஷனல் ஃபார்முலா நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போகிறோம். C² = 1/μ0ε0. ஓகே, C² அப்படிங்கிறது ஸ்பீட் ஆஃப் லைட். ஓகேவா? C அப்படிங்கிறது ஸ்பீட் ஆஃப் லைட். ஸ்பீட் ஆஃப் லைட்டோட டைமென்ஷன் பார்த்தோன்னா L(T)(-1). எப்படி சொல்கிறேன்? ஸ்பீட் ஆஃப் லைட்டோட யூனிட் என்னது? மீட்டர் பெர் செகண்ட். அப்போ L(T)(-1) தானே வரும். ஸோ இப்போ C²ங்கிறதுனால ஸ்கொயர் பண்ணிட்டேன். ஓகேவா? அப்போ இதோட டைமென்ஷன் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. இந்த இடத்துல எப்சிலானோட டைமென்ஷன் கண்டுபிடிச்சோன்னா நம்ம இதோட டைமென்ஷன் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எப்சிலானாட்டுக்கு இந்த ஃபோர்ஸோட ஃபார்முலா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம். K(Q1Q2/R²). Kவோட வேல்யூ என்னது? 1/4πε0. இது எல்லாருக்குமே தெரியும். Q1Q2/R². ஓகே, அடுத்தது இது விட்டுருங்க, இது வேணாம். எனக்கு எப்சிலானாட் வேணும். அதை இந்த சைட் கொண்டு போயிட்டு இந்த ஃபோர்ஸை இந்த சைட் கொண்டு வந்துடலாம்ல. இந்த 1/4π அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட், இதை விட்டுருங்க. சரியா? அப்போ எப்சிலானாட் = Q1Q2/F × R². இப்போ நம்மளுக்கு Q1 Q2ஓட டைமென்ஷன் தெரியும். நான் சொன்னேன் Qவோட டைமென்ஷன் வந்து IT. இந்த இடத்துல Q1 Q2 ரெண்டுக்குமே என்ன வரும்? IT தான் வரும். அதனால IT² அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். சரியா? அப்போது IT² டிவைடட் பை ஃபோர்ஸோட டைமென்ஷனையும் ரேடியஸோட டைமென்ஷனையும் எழுதணும்னா இந்த வேல்யூ வரும். ML(3) T(-2) அப்படின்னு கிடைக்கும். இப்போ நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா M(-1) L(-3) T(-4) A² அப்படின்னு கிடைக்கும். சரியா? இது வந்துட்டு எப்சிலானாட்டோட டைமென்ஷன். இப்போ இந்த எப்சிலானாட்டை இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நம்மளுக்கு μ0 = ML(T)(-2) A(-2) அப்படின்னு கிடைக்கும். இப்போ டேரெக்டாக இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ML(T)(-4). ஆப்ஷன் சி. சரியாப்பா? இங்கே உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் இவ்வளோத்தையும் எழுதியிருக்கேன். சரியா? ஆனால் எக்ஸாமில் இவ்வளோத்தையும் எழுதி சால்வ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? டைம் பத்தாது. ஓகே, அடுத்த கொஷின் பாருங்கள். 7th கொஷின். The van der Waals equation of state for real gases is given as P + A/V² × V - B = nRT. Which of the following terms has dimensions different from that of energy? என்ன சொல்லியிருக்காங்க? இது வந்து van der Waals equation for real gas. இங்கே கொடுத்துருக்க அந்த டேர்ம்ஸில் எதோட டைமென்ஷன் எனர்ஜியோட டைமென்ஷன்லேருந்து டிஃப்ரெண்ட் ஆகுது, விச் மீன்ஸ் எனர்ஜியோட டைமென்ஷன் மாதிரி இல்லாமல் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதை பார்த்த உடனே நீங்கள் வந்துட்டு பயப்பட வேணாம். நான் இந்த ஆப்ஷனை வச்சு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள். என்னது? பிவி. பிவினா என்னது? இது ப்ரெஷர், இது வால்யூம். ப்ரெஷரோட டைமென்ஷன் என்னது? அதுக்கு முன்னாடி எனர்ஜியோட டைமென்ஷன் நான் சொல்லிடுறேன். எனர்ஜி வந்து டைமென்ஷன் வந்து ML² T⁻². இதுதான் எனர்ஜியோட டைமென்ஷன். சரியா? ஓகே, இப்போ இங்கே பாருங்கள். பிவி ப்ரெஷரோட டைமென்ஷன் அந்த டைமென்ஷனல் ஃபார்முலா என்னது? ML(-1) T⁻². இது ப்ரெஷரோடது. வால்யூம் என்னது? L3. ஓகேவா? அப்போ என்ன வரும்?
எல் பவர் எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் 2. எப்படி இங்கே 3 இருக்குது -1, ஸோ மைனஸ் பண்ணும்போது 2 வந்துருமா? ஓகே, இப்போது இந்த பிவியோட டைமென்ஷனல் ஃபார்முலா வந்து எனர்ஜியோட டைமென்ஷனல் ஃபார்முலாவாக தான் இருக்குது. அப்போ இந்த ஆப்ஷன் கிடையாது. அடுத்தது இங்கே பாருங்கள், a/v². இப்போ இதோட டைமென்ஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். நான் உங்களுக்கு கிளாஸ் டீச் பண்ணும்போது ஒரு விஷயம் சொன்னேன். என்ன சொன்னேன்? சேம் டைமென்ஷன் இருந்ததுன்னா அதை நம்மளால் ஆட் ஆர் சப்ட்ராக்ட் பண்ண முடியும் அண்ட் ஈக்குவேட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னேன். ஞாபகம் இருக்கா? இப்போ இந்த இடத்துல a/v² பாருங்கள், இந்த ஃபார்முலாவில் பாருங்கள், இந்த ஈக்குவேஷனில் p + a/v² இருக்குது. இதுக்கு என்ன மீனிங்? இந்த ரெண்டையும் ஆட் பண்ணியிருக்கோன்னா என்ன அர்த்தம்? இந்த ப்ரெஷரோட டைமென்ஷன் தான் a/v² டைமென்ஷனாக இருக்கும். அப்போ ஈக்குவல் டு m l பவர் -1 t பவர் -2. ஆனால் இந்த இடத்துல நம்மளுக்கு ஏவோட டைமென்ஷன் தெரியாது, கரெக்டாக? அப்போ என்ன பண்ணணும்? ஏவோட டைமென்ஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த சைட் கொண்டு போயிடலாமா? அப்போ m l பவர் -1 t பவர் -2 இன்ட்டு v²னா வால்யூம்க்கு வந்துட்டு l³ ஸ்கொயர் பண்ணும்போது என்ன வரும்ப்பா? m l பவர் -1 t பவர் -2 இன்ட்டு l பவர் 6. இப்போ இது சால்வ் பண்ணும்போது m l பவர் 5 t பவர் -2 அப்படின்னு கிடைக்கும். சரியா? இது ஏவோட டைமென்ஷன். சரி, ஓகே. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா a/v² டைமென்ஷன் மொத்தமாக சேர்த்து பார்க்கும்போது இந்த டைமென்ஷனல் ஃபார்முலா வந்து எப்படி இருக்குது? எனர்ஜியோட டைமென்ஷன் மாதிரி இல்லை, கரெக்டாக? எனர்ஜியோட டைமென்ஷன் வந்து m l² t பவர் -2. இந்த டோட்டலோட டைமென்ஷன் வந்து இந்த மாதிரியும் இல்லை, எனர்ஜி மாதிரியும் இல்லை. அதே மாதிரி இந்த ஏவோட டைமென்ஷனும் எனர்ஜிக்கு ரிலேட்டடாக இல்லை. அப்போ இதுதான் வரணும். பட் உடனே நீங்கள் அதை சூஸ் பண்ணாதீங்க, பக்கத்தில் இருக்கிற இதையும் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ab/v². இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு ஏவோட டைமென்ஷன் தெரியும், பியோட டைமென்ஷன் தெரியும். இதோட டைமென்ஷன் தெரியாது, பியோட டைமென்ஷன் தெரியாது. இப்போ நான் கண்டுபிடிக்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா v - b அப்படின்னு சொல்லியிருக்கா. நான் என்ன சொன்னேன்? சேம் டைமென்ஷனை தான் ஆட் ஆர் சப்ட்ராக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னேன். அப்போது இதோட டைமென்ஷன் தான் இதுக்கும் இருக்கும். விக்கு என்ன டைமென்ஷன்? l³. அப்போது பிக்கும் அதே டைமென்ஷன் தான் இருக்கும், l³. இப்போ இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ஏவோட டைமென்ஷன் என்னது கண்டுபிடிச்சிருக்கோம்? m l பவர் 5 t பவர் -2 இன்ட்டு l³ டிவைடட் பை வால்யூம் ஸ்கொயர்னா l பவர் 6. இப்போ இதை கால்குலேட் பண்ணோன்னா நம்மளுக்கு m l² t பவர் -2 தான் கிடைக்கும். அப்போ இதுவும் எப்படி இருக்குது? எனர்ஜியோட டைமென்ஷனல் ஃபார்முலா மாதிரி இருக்குது. அப்போ இதுவும் கிடையாது. இப்போ பிபி பார்த்தோன்னா பி வந்து l³, ப்ரெஷர் வந்துட்டு m l பவர் -1 t பவர் -2. ஸோ இந்த ரெண்டையும் இப்போ நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணும்போது m l பவர் 2 t பவர் -2 தான் வரும் எப்படியும், கரெக்டாக? அப்போ இதுவும் வந்து எப்படி இருக்குது? எனர்ஜியோட டைமென்ஷன் மாதிரி இருக்குது. அப்போது இந்த பிவி ab/v² பிபி இந்த மூணுமே எனர்ஜியோட டைமென்ஷன் மாதிரி இருக்குது. இந்த a/v² மட்டும்தான் எனர்ஜியோட டைமென்ஷன் மாதிரி இல்லாமல் ப்ரெஷரோட டைமென்ஷன் மாதிரி இருக்குது. அப்போ இதான ஆன்சர்? ஓகே, புரியுதா? இந்த மாதிரி சில கொஷின்ஸ்க்கு நீங்கள் ஆப்ஷனை பார்த்தே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம், சரியா? இப்போ நீங்கள் இதே கொஷினை யூடியூப்லேயோ இல்லை கூகுள்லேயோ அடித்து பாருங்கள், அவங்க நிறைய ஸ்டெப்பாக கொடுத்துருப்பாங்க. அவ்வளோ ஸ்டெப்பையும் பண்ணிகிட்டு இருக்க முடியுமா எக்ஸாமில்? முடியாது. அப்போ இந்த மாதிரி சில கொஷினுக்கு நீங்கள் வந்து எப்படி இந்த மாதிரி ஆப்ஷனை வச்சு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணணும். ஓகேவாப்பா? ஓகே, அடுத்த கொஷின் பாருங்கள். த டைமென்ஷன்ஸ் ஆஃப் ரேட்பர்க் கான்ஸ்டன்ட் RR. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், ஈஸியாக ஞாபகம் கூட வச்சுக்கலாம். ஆரோட டைமென்ஷன் வந்து ரேட்பர்க் கான்ஸ்டன்ட் டைமென்ஷன் வந்து l பவர் -1. எதில் இருக்குது? இங்கே இருக்குது. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸி தான். ஓகே, அடுத்த கொஸ்டின். ஓகே, சி a quantity x is given by epsilon naught L del V by del T, where epsilon naught is the permittivity of free space, L is the length, del V is a potential difference, and del T is a time interval. The dimensional formula for x is the same as that of. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? எக்ஸ் அப்படின்னு ஒரு குவான்டிட்டி இருக்குது, அதோட எக்ஸ்பிரஷன் வந்து இது epsilon naught L del V by del T. இந்த எக்ஸ் குவான்டிட்டி வந்து இங்கே கீழே கொடுத்துருக்க குவான்டிட்டியில் எந்த குவான்டிட்டிக்கு ஈக்குவலாக இருக்கும், எந்த குவான்டிட்டியோட டைமென்ஷன் ஃபார்முலா மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நம்ம எப்சிலானோட டைமென்ஷன் இப்போ தான் பார்த்துட்டு வந்தோம். m பவர் 1 -1 l பவர் -3 t பவர் 4 a பவர் a². எல்லுக்கு வந்து எல் தான், டைமுக்கு வந்து டி தான், அண்ட் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸுக்கு வந்துட்டு m l² t பவர் -3 a பவர் -1. இப்போது இதை அப்படியே இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். m பவர் -1 l பவர் -3 t பவர் 4 a². ஓகே, l வந்து l டிவைட் பை வெயிட் m
L square t power minus 3 a power minus 1 by t. இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு a அப்படின்னு கிடைக்கும். கடைசியில் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு x ஈக்குவல் டு a அப்படின்னு கிடைக்கும். இந்த ஏங்கிறது என்னது? எலக்ட்ரிக் கரண்ட், நத்திங் பட் எலக்ட்ரிக் கரண்ட். அப்போ ஆப்ஷன் என்னது? எலக்ட்ரிக் கரண்ட். சரியாப்பா? எப்போவுமே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரியான குவான்டிட்டியோட டைமென்ஷனல் ஃபார்ம்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும்னா இதே பேட்டர்னில் நிறைய கொஷின்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணிகிட்டே இருக்கணும். சால்வ் பண்ணிகிட்டே இருக்கிறப்போ இப்போ இந்த இடத்துல எப்சிலான் நாட் வந்து இங்கே ஒரு தடவை வந்துருச்சு, இதுக்கு முன்னாடி நம்ம சால்வ் பண்ணும்போது ஒரு தடவை பார்த்தோம், அப்போ 2 தடவை பார்த்துட்டோமா? இதே மாதிரி நிறைய கொஷின்ஸ் நீங்கள் சால்வ் பண்ண இந்த டைமென்ஷனல் ஃபார்மில் அப்படியே உங்கள் மைண்டில் நிற்கும், டேரெக்டாக ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். சரியாப்பா?